இனிமே உங்க பாக்கெட்ல இருக்கிற 10 ரூபாய் நோட்டை அப்படியே வாஷிங் மிஷின்ல போட்டாலும் எதுவுமே ஆகாது. ஏன்னா ஆர்பிஐ இப்போ பிளாஸ்டிக் கரன்சி கொண்டு வரதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசன் என்னன்னா, நம்ம யூஸ் பண்ற 10 ரூபாய் 20 ரூபாய் நோட்டு எல்லாமே சீக்கிரமாவே டேமேஜ் ஆயிருது. அதனாலேயே கடந்த லாஸ்ட் இயரா 23.8 பில்லியன்ஸ் நோட்ஸ் கிட்ட ரீப்ளேஸ் பண்றதுக்காக ஆர்பிஐ கிட்ட வந்திருக்கு. ஸோ அதனால ஈச் அண்ட் எவ்ரி இயர்ஸ் 1000 கோடிக்கு மேல இந்த நோட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்றதுக்காகவே செலவு பண்றாங்க. ஒரு பணத்தை பிரிண்ட் பண்ண பணத்தை செலவு பண்றாங்க. ஆனா இப்போ வரப்போற பிளாஸ்டிக் நோட்ஸ் பழைய பேப்பர் நோட்டை விட 2.5ல இருந்து 4 டைம்ஸ் பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. அதனால டர்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃபா மட்டும் இல்லாம கள்ள நோட் அடிக்கிறதும் கஷ்டமாயிரும். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, என்னதான் நம்ம ஆன்லைன்ல பேமெண்ட் பண்ணாலும் கேஷ் சர்க்குலேஷன் ஆகிற ரெக்கார்ட்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் பிளாஸ்டிக்கை பேன் பண்ண நம்ம நாட்டில் பாலிமர் மெட்டீரியலை யூஸ் பண்ண பிளாஸ்டிக் நோட்டை மட்டும் கொண்டு வரது எப்படி? மக்கள் யாரும் அதை குப்பையில போட மாட்டாங்கன்னா? நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பிளாஸ்டிக் நோட் பெட்டரா இல்ல பேப்பர் நோட் பெட்டரா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அமைச்சுக்கோங்க.